இங்கு வருவதற்கு காரணமாக இருந்த தமிழ் சங்கங்களின் நிர்வாகிகளே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே ஒருத்தருக்கு டவுட் வந்துருச்சு. வெண்ணிராடை மூர்த்தின்னு பேர் வச்சுக்கிறீங்களே, வேற கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க. நான் சொன்னேன் மைசூர் பாக்குன்னு சொல்கிறேன். மைசூர் பாக்கு என்ன தினம் மைசூர்லேருந்து தான் வருது. திருநெல்வேலி அல்வான்னா டெய்லி திருநெல்வேலியில் செஞ்ச அல்வா நம்ம வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி நினைச்சேன். இன்னொருத்தர் சொன்னார், நான் வேற மாதிரி நினைச்சேங்க. என்னன்னு கேட்டேன். வெந்நீர் ஆடைங்கிறதுனால நீங்கள் ஏதாவது இந்த டோபி ஈபி பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ என்னமோ, லாண்ட்ரி கிண்ட்ரி வச்சுருக்கீங்களோ என்னமோன்னு நினச்சேன். ஆனால் இந்த பேர்கள் என்னுடைய முதல் படத்துடைய பேர் என் கூட ஒட்டிக்கிச்சு. என் கூட முதல் படத்தில் அறிமுகமான அவங்களுக்கு ஒட்டிக்கலை. அதை பற்றி கூட ஒருத்தர் கேட்டார். உங்கள் கூட தானே அவங்களும் அறிமுகமானாங்க, அவங்க தமிழ்நாட்டினுடைய சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டாங்களே, நீங்கள் இன்னும் காமெடினாவே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களேன்னு கேட்டாங்க. நான் ஒரு சின்ன ஜோக் மாத்திரம் சொன்னேன். ஒரு இங்கிலீஷ் டீச்சர் பையன்கிட்ட சொன்னார், பையன் இங்கிலீஷ் பாடம் சரியாக எழுதலை. அட பாவி மூதே, ஓ வயசில் பண்டிட் ஜவஹர்லால் நேரு ஷேக்ஸ்பியர் நாடகங்கள்லாம் அப்படியே மனப்பாடமாக சொல்லுவாரா அப்படின்னா. அதுக்கு அந்த மாணவன் சொன்னான், உங்கள் வயசில் அவர் இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டரே ஆகிட்டார் தெரியும். இந்த மாதிரி வெந்நீர் ஆடையில் அறிமுகப்பட்டதுனால எல்லாருமே சீஃப் மினிஸ்டர் ஆகிட முடியாது. யாரோ ஒருத்தரால தான் முடியும். அமெரிக்கா வர்றதுக்காக இந்த இன்விடேஷன், இந்த அழைப்பு தான் எனக்கு வந்தது. அமெரிக்கா வர்றதுன்னா உடனே எனக்கு கொஞ்சம் திக்குன்னு ஆகிப்போச்சு. யூரோப்புக்கெல்லாம் அடிக்கடி போகிறேன். அமெரிக்காவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் வந்திருக்கிறேன். ஏன் திக்குன்னு ஆகிப்போச்சுன்னா, என்னுடைய முதல் ட்ரிப்பு அமெரிக்காவுக்கு அந்த மாதிரி அமைஞ்சு போச்சு. அப்போல்லாம் இந்த மாதிரி பிரிட்டிஷ் ஏர்வேஸ் கிடையாது. மெட்ராஸில் ஏறி உட்காந்தா இங்கே வந்து இறங்குற முடியாத ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அப்போ கிடையாது. ஏர் ஃப்ரான்ஸ் அப்போ ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தது. அதனால் மெட்ராஸ்லேருந்து ஒரு படப்பிடிப்புக்காக நாங்கள் அமெரிக்காவுக்கு வந்தோம், நியூயார்க்கு வந்தோம். உல்லாச பறவைங்கிற படம். நான் காலம் சென்ற காமெடி அரசர் சுருளிராஜன், நாங்கள்லாம் மெட்ராஸ்லேருந்து புறப்பட்டு பாம்பேக்கு வந்தோம். பாம்பேயில் காலையில் வந்து இறங்கிட்டு மிட் நைட்டில் தான் ஏர் ஃப்ரான்ஸ் பிளேன். இட் கோஸ் வியா பாரிஸ் டு நியூயார்க். ஸோ நைட்டு 10 மணிக்கு நல்லா சாப்பிட்டுட்டு வயிறு முட்டை சாப்பிட்டாச்சு. 12 மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் எல்லாம் ஆகி பிளேனில் ஏறி உட்கார்ந்த உடனே தூக்கம் வந்துடுச்சு. எப்படியும் பாரிஸ் போகிறதுக்கு 8-10 மணி நேரம் ஆகுனதுனால தூங்கிட்டோம். காலையில் திடீர்னு ஜன்னல் வழியாக சுரீர்னு வெளிச்சம் அடிச்சுது. குபீர்னு எந்திரிச்சேன். கண்ணாடி வழியாக பார்த்தா 2 சர்தார்ஜி போய்கிட்டு இருந்தாங்க. பரவாயில்ல, பாரிஸ்லேயும் நம்ம ஆட்கள் இருக்கிறாங்க, அதுவும் சர்தார்ஜியே இருக்கிறாரு அப்படின்ட்டு ஏர் ஹோஸ்டஸை கூப்பிட்டு, ஏமா பாரிஸ் வந்தாச்சா அப்படின்னா. நம்ம இன்னும் பாம்பேயை விட்டே கிளம்பல. பிளேனுக்கு அடியில் ஏதோ ஒரு ஸ்க்ரூ லூஸ் ஆயிடுச்சு. ராத்திரி பூரா இந்த ஸ்க்ரூக்காக எல்லா நட்டும் அலைஞ்சிருக்கிறாங்க, கிடைக்கும். காலையில் தான் அந்த ஸ்டோர்ஸை ஓப்பன் பண்ணி இந்த ஸ்க்ரூவை கொண்டு வந்து இந்த நட்டுகள்லாம் மாட்டிருக்கிறாங்க. அப்போவே சுருளிராஜன் சொன்னான், என்னங்கடா இப்போவே ஸ்க்ரூவை காணுங்கிறான், மேலே போகும்போது மொத்தமாக இன்ஜினை விழுந்துருச்சு, என்னடா. கவலைப்படாது, கடல் தாண்டி போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம், போய்தான் ஆகணும். ஏன்னா படப்பிடிப்புக்காக அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக புறப்பட்டு லேட்டாக போனோம். நாங்கள் லேட்டாக போனதுனால கமலஹாசன் இவங்கெல்லாம் முன்னாலேயே பாரிஸ்லேருந்து நியூயார்க்குக்கு போயிட்டாங்க. நாங்கள் வந்து பாரிஸில் இவங்களோட ஜாயின் பண்ணி நியூயார்க்கு வரணுங்கிறது என்னுடைய ஐட்டினரி. பாரிஸில் வந்து இறங்கினா இவங்க சுத்தமாக இவங்க யாரையுமே காணும். யார்கிட்ட பேசுவேன்? எனக்கு தெரிஞ்சு இங்கிலீஷு கொஞ்சம் தெரியும். அங்கே எல்லாம் ஃப்ரெஞ்சில் பேசுகிறேன். இவனும் 2 பேரும் எனக்கு இம்சேனா இம்சை. நீ தானடா இங்கிலீஷ் பிஏபிஎல் படிச்சிருக்கிற, இந்த பாஸ்போர்ட்டெல்லாம் என் கையில் கொடுத்து நீ தான் எப்படியாவது எங்களை மீட்டு கொண்டு போகணும். எனக்கு அதை விட இம்சை என்னன்னா, ஒன்றுமே திங்க முடியல. ஏன்னா நான் பிறவியிலேருந்து சைவம். ஐ என்ஜாய் ஃப்ளஷ், ஐ டோன்ட் ஈட் இட். ஆகையினால எதை பார்த்தாலும் மாடு ஆடு மீன் மாதிரியே எனக்கு தெரியும். இவர்களா பூந்து அடிக்கிறாங்க.
நமக்கு என்ன பயம், பில்லு வந்துடுச்சுன்னா ஏதோ கையில் கொஞ்சம் தானே காசு இருக்குது, இதுக்கு மேலே வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறது? போயும் பாரிஸில் போய் தானா வரைக்கணும், இதை எங்கள் ஊர்லேயே பண்ணியிருக்கலாமேன்னு அப்புறம் ஒரு வழியாக தப்பிச்சுக்கிட்டு ஒரு நாள் பூரா அங்கேயே தங்க வச்சு மறுநாள் அமிச்சாங்க. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அமெரிக்கா போகிறதுன்னா ஒரு சின்ன பயம், ஏன்னா ஒன்ஸ் பிட்டன் ட்வைஸ் ஷை பார்த்தா அந்த மாதிரி. ஆனால் இந்த தடவை அந்த மாதிரிலாம் ஒன்றும் நடக்குது. என்ன ஒன்று, அமெரிக்கா வரதுக்குள்ளே இன்னும் ஒரு 2-3 வருஷம் வயசு ஏறிடுச்சு, அவ்வளவுதான். இந்த வயசு பாம்பேயில் ஒரு 8 மணி நேரம், டெல்லியில் ஒரு 3 மணி நேரம், லண்டனில் ஒரு 2 மணி நேரம், நியூயார்க்கில் மறுபடியும் ஒரு 3 நேரம். ஆக போகிறதுக்குள்ள ஒரு 4 வாட்டி ஷேவ் பண்ண முடியும் ஆகிப்போச்சு அமெரிக்கா வந்து சேர்றது. பிளேனில் வரும்போது ஒரு சின்ன ஒரு ஜோக் ஒன்று ஞாபகத்துக்கு வந்தது. ஆனால் பிளேனில் அந்த மாதிரி நடக்கலாம், தெரிஞ்சு வச்சுக்கிட்டா உங்களுக்கு நல்லது தானேங்கிறதுக்காக இப்போ சொல்கிறேன். ஒரு பிளேனில் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு மென்டல் அசைலம்லேருந்து ஒரு 40-50 பேஷண்ட்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணாங்க இன்னொரு மென்டல் அசைலத்தை. இந்த 40 பைத்தியத்தையும் ஏற்றி விட்டாங்க பிளேனில். பயங்கர கலாட்டா, ஒன்றுக்கு ஒன்று கடிச்சுக்கிறதும் கொதறிக்கிறதும் டான்ஸ் ஆடுறதும் சத்தம் போடுறதும் கூச்சல் போடுறதும் ஒரே குமாரம் அட்டகாசம் தாங்க முடியல. பைலட் பார்த்தா ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டார். ஒரே ஒரு பைத்தியம் மட்டும் கொஞ்சம் சோபராக இருக்கும். யோ என்ன அநியாயமாக இருக்குது, இப்படி சத்தம் போடுறானுங்களே, பிளேன் ஓடுதா நிற்கிதான்னு கூட எனக்கு தெரியல ஐயா, ப்ரொப்பல்லர் சவுண்டு கூட கேட்க மாட்டேங்குது, கொஞ்சம் அடக்கி வையா. சரி நீ போனான். ஒரு 2 மினிட்ஸ் தான், திடீர்னு பார்த்தா ஒரு மயான அமைதி, சத்தத்தையே காணும். உடனே இந்த பைத்தியம் சொல்லி அமைச்சாரு, அவர் வந்தான் உள்ள. என்னப்பா ஆச்சரியமா இருக்குது, எப்படி இந்த பைத்தியத்தெல்லாம் அடக்கினேன்? நான் சும்மா ஒன்றும் இல்லை, பைத்தியத்தை பார்த்தீங்கள, ஏன்டா உள்ளேயே விளையாடிக்கிட்டு இருக்கீங்க, வெளியே போய் விளையாடுறீங்க. எல்லா பேரும் கதவை திறந்துட்டு வெளியே போட்டாங்க. எனக்கு பிளேனில் போகும்போதெல்லாம் இந்த மாதிரி விபரீதமாக ஏதாவது தோணும். இதே மாதிரி இன்னொரு ஜோக், இதுவும் பிளேனை பற்றி தான் சொல்லிடுறேன். ஏன்னா அந்த பிளேன் ஒன்று தான் இப்போ ஞாபகத்திலே இருக்குது. இந்த வந்து இறங்கினதுலேருந்து ஒரு கேராகவே இருக்குது. பிளேன்லேயே இருக்கிற மாதிரி இருக்குது, எங்கேயோ வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது, யாரோ பேக்கெல்லாம் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது, அடியில் கையை வச்சு பார்க்குற மாதிரி இருக்குது, இன்னும் தெரியலை. ஒரு பிளேன் போயிட்டே இருந்தது, திடீர்னு பைலட் ஆபீசர் அப்படின்னு சொல்லிட்டார். பக்கத்தில் ஒரு கோ பைலட் உட்கார்ந்தான். யோ ஏன் சிரிக்கிறேன்? இந்நேரம் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் எல்லாம் தேடி இருப்பாங்க, அங்கே இல்லை, அவங்க பேயா அலைய போகிற அலுவலகத்தை நினைச்சே எனக்கு சீப்பு வந்துருச்சுன்னா குபீர்னு கோ பைலட் குடிச்சிட்டான். அருமையான தமிழ் சங்கத்துக்கு எங்களை கூப்பிட்டுருக்காங்க. நாங்கள்லாம் தமிழில் ஒரு பெரிய பண்டிட்டனோ வித்வானோ புலவரனோ நடித்து நிச்சயமாக நீங்கள் கூப்பிட்டுருக்க மாட்டீங்க. ஏதோ தமிழ் படங்களில் நடிச்சுக்கிட்டு இருக்குமேங்கிறதுக்காக நீங்கள் கூப்பிட்ருக்கீங்க. உங்களெல்லாம் பார்க்கறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னு கேட்டால், நீங்கள் நினச்சா எங்களை பார்த்துடலாம், ஒரு வீடியோ கேசட்டை போட்டு வீட்டில் பார்த்துடலாம். நாங்கள் உங்களை பார்க்கணும்னா இந்த மாதிரி பல இம்சைகள் இடைஞ்சல்கள்லாம் தாண்டி வந்து தான் உங்களை பார்க்கணும். இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம். எங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்று இருக்குது, நிறைய கைத்தட்டும், காசு பணம்லாம் வேண்டாம். டாலர்லாம் வேணாம், போனால் எங்களை பிடிச்சி பானுவாங்க. அதனால் கை நிறைய கை தட்டுங்க. மத்தியானம் நல்லா புஷ்டியாக சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நல்லா தட்டுங்க. அப்படி வேணால் ஒரு 40 வயசுக்கு மேலே உள்ளவங்க வேணால் கை தட்ட வேண்டாம், எங்கள் தட்டுக்கு பார்ப்போம். எல்லாம் டீனேஜர்ஸாகவே வந்திருக்கீங்களா? வெரி குட். ஸோ கூடிய சீக்கிரத்தில் நானும் நீங்கள்லாம் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிற நாகேஷ் சாரும் சேர்ந்து ஏதோ எங்களால் அந்த சின்ன நிகழ்ச்சிகளை கொடுக்குறோம். எங்களுக்கு முக்கியம், இந்த தமிழ் சங்கத்துக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப பெருமை. நாம் எல்லாம் தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ் மண்ணிலேயே வளர்ந்து தமிழையே தாய்மொழியாக கொண்டவர். தமிழுக்கு அர்த்தமே அழகுன்னு சொல்லுவாங்க. அழகு இருக்கிற இடத்துல இனிமை இருக்கும். அந்த இனிமை எதனால் வந்து தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ழா அப்படிங்கிற ஒரு லெட்டர்னால தான் தமிழுக்கே இனிமை அதிகம். அதனால தான் குழந்தை அப்படிங்கிற ழா இருக்கு.
மழலை அப்படிங்கிறச்சே ழா இருக்கு. எங்கெங்கே ழா இருக்கோ அங்கெல்லாம் இனிமை இருக்கும். குழந்தைகிட்டையும் இனிமை இருக்குது, மழலையிலையும் இனிமை இருக்குது, தமிழ்லையும் இனிமை இருக்குது. நாங்கள் பேசுகிற தமிழில் இருக்கா இல்லையான்னு நீங்கள் தான் சொல்கிறோம். இன்னும் கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் ஆரம்பிக்கிறோம். அதுக்கு முன்னால் I am very much delighted to introduce to you. Of course, he doesn't need any introduction of any sort. Mr. Nagesh. பேரை சொல்லிட்டு எல்லாரும் நிற்க சொன்னாங்க. ஸ்டாண்டிங் ஓவேஷன். காசா படமா கைதட்டல் தானே கேட்டாரா நீங்களும் கொடுத்துட்டீங்க. ஒரு பிளேனில் வந்ததை பற்றி சொன்னார். நானும் பிளேனே இருந்தேன். இங்கே வந்து பார்த்தா எதையாவது தொட்டா அமுத்துனா ஏதோ ஒன்று ஓடுது, எதையாவது வீச்சா ஏதோ ஒன்று திறக்குது. எல்லாம் ஒரு குழப்பமாகவே இருக்கு. இங்கே ஏதோ போட்டால் அங்கிருந்து திடீர்னு ஒரு சவுண்ட் வருது. சேனல் டூன்றான். இங்கிலீஷ் தான் பேசுகிறாங்க, அவனுக்கே புரியுதான்னு தெரிய மாட்டேன். அமெரிக்காவுடைய ஒரு ப்ராக்ரஸே என்னன்னு கேட்டால் அந்த ஆக்சென்ட் ரொம்ப சுத்தமாக இது ஐ கேன்ட்டுங்கிறது டீயே தெரிய மாட்டேங்குது. ஐ கேன்னே சொல்கிற மாதிரி என்னை ஸ்மோக் ஹியர் அப்படின்னா யூ கேன் அப்படின்னு எடுத்த உடனே கேன்ன்றா நமக்கு அந்த பிரிட்டிஷ்காரன் இங்கிலீஷ் தப்பாக சொல்லி கொடுத்தாங்க. அமெரிக்காக்காரன் கரெக்டாக பேசுகிறாங்க. இந்த மாதிரி குழப்பமெல்லாம் இருக்கும்போது ஆனால் பாருங்களா இவ்வளவெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கீங்களே. அப்போ தான் எனக்கு லேசாக ஒரு சின்ன வேதனை வந்துச்சு. மைக்கு கண்டுபிடிச்சிருக்கானல, இந்த மைக்கில் பேசுகிறவன் பொய் பேசுகிறான்னா இது உடனே வெடிச்சிடும். வெடிச்சு உடனே ஸ்கேன் ஆகிடணும், மண்டெல்லாம் தெரிச்சிடணும். மண்ணில் முட்டை எங்கே போயிருப்போம். அப்படி உங்களை கண்டுபிடிச்சான்னா என்ன ஆகும்னு யோசனை பண்ணிப்பாங்க. அநேகமாக ஒரு ரூபாயும் பேச மாட்டாங்க. ஏன்னா எடுக்கும் போதே போய் அன்பார்ந்த என்னடா என்ன பண்ண நீ அவர் வீட்டில் அவரு என்ன பண்ண என்னடா அன்பு. இந்த மாதிரி அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இவ்வளவு பெரிய ஃபேமிலியா இருக்கு. பொய் இது மாதிரி ஒன்று கண்டுபிடிச்சா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. அன்பு எங்கே சார் இருக்கு? கடிதாசன் இருக்கு. அன்பார்ந்த நாகேஷ் அவர்களுக்கு அடுத்தலை அறிவு இருக்க உனக்கு. ஏன்டா ஒரு காலத்தில் தாரா ஒரு லோட் பட்டி இல்லை. அப்போ எங்கள் அப்பா எவ்வளோ பெரிய பணக்காரா இருப்பார். சொத்து அடிக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட கொஞ்சம் பணம் புழங்கிட்டு இருந்து உங்கள்கிட்ட மாற்றி வச்சு கூட கிடையாது. ஒரு 5 ரூபா கை மாத்தா வாங்கினேன். கொஞ்சம் ஒரு 40 படம் 50 படம் 1000 படம் அப்படின்னு வந்தோடனே சுத்தமாக எங்களை எல்லாத்தையும் மறந்துட்டு எனக்கு அடுத்த வேலை சோத்துக்கு நான் லாட்டி அடிச்சுட்டு இருக்கிறேன். என்னை பற்றி ஞாபகம் இல்லையா உனக்கு? 5 ரூபா இல்லையா? எனக்கு ஒரு ஒரே ஒரு கனெக்ஷன் என்ன தெரியுமா? அந்த 5 ரூபா பாக்கி, அது ஒன்று தான். வேற என்னடா இருக்கு? வெக்கமான ரோஷா இருந்தால் மரியாதையாக உடனடியாக அனுப்பு. வட்டிக்கு விட்டுருந்தா கூட எவ்வளோ ரூபா இருக்குன்னு நேரத்துக்கு அனுப்பல. நேரம் உங்கள் வீட்டுக்கே வருவேன், நடந்தே வருவேன், வந்து மண்ணை வாரி இறப்பேன், வாயில வந்தபடி பேசுவேன். இப்படிக்கு அன்புள்ள மூர்த்தி. அன்பு ஒன்று மேலே இருக்கு, கீழே இருக்கு. பாடி அவங்க லெட்டர்ல என்ன இருக்கு? எல்லாம் ஒரே திட்டம், அது இதுமா. இத்தனைக்கு மேல டாக்டர் குருசாமின்னு ஒருத்தர், ஆதிமூலம்னு ஒருத்தர், 2 பேரை பார்த்தோம். இந்த 2 குடும்பங்கள் என்ன மாதிரி ஒரு குடும்பம்.
அங்கதான் சார் உண்மையான அன்பையே பார்த்தேன். மைக் வடிக்க போதியா? The one which I was aiming for and lost for the past 58 years, I got it today. இந்த உண்மையை நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், தமிழ் சங்கம்னு சொன்ன உடனே என்ன அறியாமல் அது வேற ஒரு வெறி. நான் ஒன்றும் ஊவே சாமிநாதர்கிட்ட படித்தவன் இல்லை, ராகி சேது பிள்ளைகிட்ட படிக்கணும் இல்லை, வாராகிட்ட படிக்கல, கல்கிட்ட படிக்கல. அவர்கிட்ட படித்தவர் எனக்கு வாத்தியார், அவங்க எனக்கு சொல்லிக் கொடுத்தார். அதில் கிடைச்சது முற்றிய நெற்றி பூதறிவாளரே கற்றுலி புலவரே கவிஞரே எனக்கு ஒரு பற்றில் வரக்கள பற்று மற்றது பற்று செந்தமிழ் பற்று. என்ன அழகா கேட்க. இவர் கூட சொல்றார், குழந்தை மடலை எல்லாத்தோட குழல் எவ்வளோ அற்புதமாக இருக்கு. ஊமை காற்று இசையாகும் அடைபட்டு கிடக்கும் இந்த குடலில், அடைபட்டு கிடக்கும் அந்த குடலில் அந்த காற்றுக்கு ஒரு கலைஞன் ஒருவன் உதட்டில் வைத்து ஊதும் பொழுது அதற்கு பேர் சூட்டுகிறார். கல்யாணியாக காப்போதியாக தோடியாக ஓடி வருகிறது, அரங்கத்தையை உறங்க வைக்கிறது. மனுஷனுக்கு மனுஷன் சண்டை போடும்போது நான் நினச்சேன்னா ஃபுட் ஊதி தள்ளிட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லி காற்றை தேவையில்லாமல் இருக்கிறான். அதால தான் உயிரோடவே இருக்கிறான். அந்த காற்றுக்கு கோபம் வந்து ஏன்டா ஏன்டா தேவையில்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு ஆக்சிஜன் கொடுக்கும்போது லேசாக ஒரு டியூப்பை பிடிக்கி விட்டா டாக்டருக்கு நல்லா தெரியும் அவன் கதி என்ன ஆகும். அதை கோச்சிக்கல. ஏன்னா இவன் ஒரு 2.5 மணி நேரம் குடும்ப வாழ்க்கை நடத்துறதுக்காக அதுக்கு பேர் சுற்றா பாருங்க, அந்த விஸ்வாசம் அந்த மாதிரி. ஸோ நான் இப்படி தமிழ் பற்று கொஞ்சம் இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு நான் ரயில்வே ஆஃபீஸில் வேலை பார்க்கும்போது இப்படி போகும்போது யாரோ ஒருத்தர் ஒத்திகை பார்த்துட்டு இருந்தாங்க. ஒருத்தர் சொன்னான், அஞ்சரன் நார்வை நாயனாலாமே வஞ்சனையாரன் செய்திய மன்னர் வந்தாரே செஞ்சரம் என்பன தீயும்பழுகிட்ட செல்லாவோ உச்சி இவர் போய்விடி நாய்க்குவர் என்னன்னு ஏசாரோ அப்படின்னா திக்குன்னு நெஞ்சில் நெருப்பள்ளி கொண்ட மாதிரி. எனக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியார் அவ்வளோ அற்புதமாக சொல்லிக் கொடுத்தார். அவர் எப்படி சொல்லிக் கொடுத்தார்? குகனை பற்றி சொல்லிக் கொடு. குகப்படத்தில் ராஜ்யத்தை பிடிக்கிட்டான். பிடிக்கிட்டதும் இல்லாமல் இந்த பக்கம் போகும்போது ராமர் தாண்டி போனதுக்கப்புறம் பரதன் வந்து சைன்யத்தோடு வந்து நிற்கிறானே, சண்டைக்கு வேற வர்றானா இவன் அப்படி சொல்லிட்டு குகன் எப்படி ஒரு ஃபிகர். ஸோ புடைத்த தோள்கள், நல்ல விரிஞ்ச மார்பு, அகன்ற நெற்றி, கண்ணுன்னா அப்படி இன்னைக்கெல்லாம் பார்க்கலாம். கால் கண்டைக்கு அவ்வளோ பலம். போட் ரோயிங்கன்னா சாதாரண விஷயமா. அவனுக்கு கோபம் வந்தால் எப்படி இருக்கான்? அது எப்படி சொல்லி கொடுத்தாரு எங்கள் வாத்தியார். அஞ்சல வண்ணன் நின் நாரியன் நாயகன் நாளாமே வஞ்சனையால் செய்திய மன்னரும் வந்தாரோ செஞ்சரம் என்பன தீயு பிடிக்கின்றன செல்லாரோ குஞ்சி இவர் ஓய்விடின் நாய்க்குவன் என்னை ஏசாரோ இப்படி சொல்லி கொடுத்தார். 1949 சொல்லிக் கொடுத்த முறை எப்படி இருந்த காரணத்தால் ஆணிபோர் ஆழ பதிந்தது என் மனதுக்குள்ளே இன்னும் ஞாபகம் வருகிறது. சொல்லிக் கொடுக்கணும், சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லிக் கொடுக்கணும், படிக்கணும் அது மாதிரி படிக்கணும். அந்த காலத்தில் இந்தியா அவர் மனத்தேனட்டா குளத்தை வெட்டினா தமிழை எப்படி காப்பாற்ற போறோம்? ஸோ தமிழ்ச்சங்கம் அப்படிங்கிறதுனால இதை பார்த்த முன்னே என்னை அலட்சியப்படுத்திட்டாங்க. இப்படி சொல்லலாம் சார்னு சொன்னதுக்கு அலட்சியப்படுத்திட்டாங்க. ஸோ நான் அந்த தமிழை படித்து தமிழை கேவலப்படுத்தினால வந்த வேகத்தில் நான் நேராக ரயில்வே ஆஃபீஸில் வேலை செய்யும் போது இங்கே கல்ச்சுரல் விங் ஏதாவது இருக்கான்னு கேட்டதுக்கு இது இருக்குங்க அப்படின்னாரு. ஒரு வயிற்று வலிக்காரனா ஒரே ஒரு சீன் வேஷம் கொடுத்தாங்க. 17வது சீன். அந்த நாடகம் கோகரே ஹால்னு சென்னையில் வாயே பேசாமல் வயிற்று வலிக்காரனை ஆக்ட் பண்ணி அதுக்கு காலஞ்சென்ற நமது எம்ஜிஆர் அவர்கள் தலைமை தாங்கி எந்த நேரத்தில் ஒளிஞ்சு விழுந்துருவாரோ தெரியல. அப்படி ஒரு நடிகர் ஒருத்தர் வயிற்று வலிக்காரர் ஆக்ட் பண்ணாரோ அவருக்கு முதல் பரிசு தெரியலன்னு சொல்லி இவ்வளோ பெரிய கப்பை கொடுத்தாரு. அன்னைக்கு போட்ட சாயம்தான் அதில் பிடிச்ச பைத்தியம். அப்படித்தான் நான் நடிகனாக வந்தேன். என்
தமிழில் ஏற்பட்ட ஆர்வம். கம்பன் பாட்டில் பார்த்தீங்கன்னா காடோ மலையோ ஆழ் கடலோ நெடுந்தியே கொண்டு போய் முடிச்சாரு. கம்பன் நடை என்ன நடை! அதில் வந்திருக்கிற கோபப்படத்தில் பாட்டை கெடுத்தானே அப்படிங்கிற வந்த வேகத்தில் வந்த வெறியினால சாதாரண ஆளாக இருந்த ஆள் இன்னைக்கு 1000 படங்களுக்கு மேல் நடிச்சு உங்களோட போன்ற மிகப்பெரிய மனது படைத்த ரசிகர்கள் கிடைக்க பெற்றதுக்கு காரணம் அந்த தமிழ். என்று சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியை ஆரம்பிக்க உத்தரவு தருவீர்கள் என்று கேட்டுக்கொண்டு அமையும். பெரியோர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். டைம் அதிகமாக இல்லாததுனால எங்களுடைய ப்ரோக்ராமை கொஞ்சம் குறைச்சிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா ஆல்ரெடி இட் இஸ் 10:30. So we have to cut down one or two items of our program which we intended to perform today. நான் லா படிச்சதை பற்றி ஏதோ some reference was made. Anyway, I never tell outside that I am a lawyer because soon after my finishing the law course, I became a junior under a lawyer, and one case was given to me and I took it up and argued for it independently. The case was this: the man was punished or sentenced for 2 years in the lower court, and it went for an appeal, and I took up the appeal and I argued fervently, earnestly, and ultimately that fellow got 4 years. And that was the day I decided I should not become a lawyer for the safety of the community. Now, recently, a newly married couple moved to the flat opposite to my house, and they were very much in love, because newly married, the love lasts for at least 1 year. So every morning when the man of the house leaves for his office, the lady, that is his wife, will come to the door and he will plant a nice and sweet kiss and he will take leave for office. I don't know how it happened, but my wife was watching it. So one day she was in a very bad mood because I don't frequently make love and say I have passed that age. So she said, nowadays you are very indifferent. And he kisses her. Have you ever done in all these 22 years of a married life? I said, okay, calm down. I don't mind, but the thing is I am not introduced to that girl. Anyway, it's all frivolous talk. அன்னைக்கு யுத்தம் கர்ணன் போர் புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. கர்ணனை பற்றி உங்களுக்கு தெரியும், பெரிய கொடையாளி. கர்ணன் கிட்ட போய் யார் எது கேட்டாலும் இல்லைங்கிற வார்த்தையே அவருடைய வாயில வராது. அப்பேற்பட்ட பெயர் பெற்ற ஒரு கொடையாளி. கர்ணன் யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஏழை வயதான ஒருத்தர் வந்தார். அவருக்கு ஒரே பசி. பல நாட்களா காடு மாடெல்லாம் நடந்துக்கிட்டு வந்துட்டு இருக்கார். கடைசியா ஊர்ல யாரையும் விசாரிக்கும் போது இங்க சாப்பாடு கிடைக்குமான்னு, இங்க ஒரு பய போட மாட்டோம், நேரா கர்ணன் கிட்ட போ, நீ சாப்பாடு கேட்டாப்பல, எந்த நிமிஷமும் என் உயிர் போயிடும் போல இருக்குது, தயவு எனக்கு கொஞ்சம் உணவு கொடுப்பான்னு கேட்டார். கர்ணன் சொன்னா, ஐயா நான் போர் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், இந்த நேரத்துல கத்திய வாளியை கீழே போட்டுட்டு நான் அவன் பின்னால வந்தா என்ன கோழைன்னு சொல்லுவாங்க, அது யுத்த தர்மம் இல்லை, அதனால சாயந்தரம் வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துங்க, 6 மணிக்கு மேல நாங்க ஃபைட்டிங்கை நிறுத்திடுவோம், அப்புறம் உனக்கு நல்ல வயிறார சோறு போடுறோம்னு சொன்னான். ஆனா அவன் சொன்னான், அப்பா என்னால ஒரு செகண்ட் கூட நிக்க முடியாத போல இருக்கு, நீ சாயந்தரம் 6 மணி வரைக்கும் என்னை காத்துக்கிட்டு இருக்க சொல்றீங்க அப்படின்னு சொன்னார். ரொம்ப நேரம் இவரும் சொன்னாரு, அவரும் சொன்னாரு. கடைசியா கர்ணன் சொன்னான், தயவு பண்ணி என்னை மன்னிச்சுங்க பெரியவரே, ஆனா ஒண்ணுமே உங்களுக்கு செய்யறேன், அதுவும் திடீர்னு பார்த்தீங்களா ஒரு ஆசிரமம், அந்த ஆசிரமத்தில் உங்களை மாதிரி ஏழைகள்லாம் போனால் அவங்க சோறு போடுவாங்க,
தயவு பண்ணி இந்த ஒரு வேளை சாப்பாட்டை அந்த இடத்துல முடிச்சுங்க, நைட்டு என் அரண்மனைக்கு வாங்க, உங்களுக்கு பெரிய விருந்தே நான் படைக்கிறேன். அந்த மனிதனும் போயிட்டான். யுத்தத்துல கர்ணன் செத்து போயிட்டான். கர்ணன் செத்து போன அப்புறம் அவன் பல புண்ணியங்களை செய்தவன். ஆகையினால அவருடைய ஆவியானது சொர்க்கத்துக்கு போச்சு. சொர்க்கங்கிறது எப்படின்னு கேட்டா, அங்க வந்து பசி தாகம் எதுவுமே இருக்காது. எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் சொர்க்கம். அந்த இடத்துல கர்ணன் போன உடனே அவனுக்கு பசிக்க ஆரம்பிச்சு. அப்போ சொர்க்கவாசி ஒருத்தர் குறுக்க கிராஸ் பண்ணான். ஐயா, சொர்க்கத்துல பசி தாகம் எதுவுமே கிடையாது, இங்க வந்தப்ப எனக்கு பசிக்குதே அப்படின்னு அப்படி கேட்கணும்னு அவர் எதிர்பார்த்துட்டு இருக்காரு. அங்க யாரையும் காணும். என்னடா இந்த இடத்துல இருந்து நமக்கு பசிக்குதேன்னு ஆச்சரியத்துல இப்படின்னாரு. பசி நின்று போச்சு. திரும்பி விரலை எடுத்தாரு, மறுபடியும் பசிக்க ஆரம்பிச்சு. மறுபடியும் இது என்னடா ஆச்சரியமா இருக்குன்னு விரலை வச்சாரு, பசி நின்று போச்சு. விரலை எடுத்தா பசிக்குது. அந்த நேரத்துல தான் ஒரு ஆள் அப்படி வந்தான். ஐயா, சொர்க்கத்துல வந்து எனக்கு பசிக்குதே ஏன்னு கேட்டார். ஐயா, நீ யுத்தத்தில் ஈடுபட்டு இருந்த போது ஒரு ஏழை வந்து உங்ககிட்ட உணவு கேட்டான், நீ இல்லைன்னு சொல்லிட்ட. அதனாலதான் சொர்க்கத்துக்கு வந்து உனக்கு பசிக்குது. ஆனால் உணவு எங்க கிடைக்குமோ அந்த இடத்த உன்னுடைய ஆள்காட்டி விரலால நீ காமிச்சு இல்லையா, அதனால்தான் அந்த விரல வாயில போடும்போது உனக்கு பசி நின்று போகுது. அதே மாதிரி ஒழுங்கா தர்மம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, முடிஞ்சா நம்மால் ஆனதை செய்வோம், இல்ல தர்மம் நடக்கிற இடத்தையாவது காட்டுவோம், ஆப்போசிட் டைரக்ஷனை காட்ட வேண்டாம். அதனால இந்த அருமையான காரியம் தொடரணும். அமெரிக்காவிலேருந்து எங்களுக்கெல்லாம் வெளிநாட்டில் உதவி கேட்டு ரொம்ப பழக்கம் ஆகி போச்சு. அதனால எங்களுக்கு அந்த கூச்சல்லாம் கிடையாது. உங்களால முடிஞ்ச அளவுக்கு வாரி வாரி வழங்குங்க, வாங்கிக்க நாங்க ரெடியா பின்னால இருக்கணும். நீங்க நமக்கு செய்யலைன்னா அப்புறம் யாரு செய்ய போறாங்க? ஊருக்கு போறோம்னு நான் தகவல் சொல்றேன். ஏதாவது வேணும்னா அமெரிக்காவுக்கு தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் லெட்டர் போடுங்க, சாக்கு போய் நிறைய அனுப்புவாங்க. ஆக இந்த தர்மத்தோட நான் ஏதோ விளையாட்டா சொல்ல நினைக்க வேண்டாம். இது உண்மையாவே அருமையான பணி, என்னாலாம் செய்ய முடியாது. மிஞ்சி மிஞ்சி நான் இது வரைக்கும் தர்மம்னு செஞ்சது ஒரே ஒரு பையனுக்கு தான். SSLC படிக்கிற வரைக்கும் காசு கொடுத்தேன். அப்புறம் டைப்ரைட்டிங் கற்றுக்கிட்டான், அவன் வேலைக்கு போயிட்டான், என்னை திரும்பியே பார்க்க. நன்றியோடு இருக்கணும்னா அது நாயா பிறந்தா தான் இருக்க முடியும். அதனால நான் அதை பற்றி கவலைப்படலை. அதுக்கப்புறம் தர்மம் பண்ணுறதை விட்டுட்டேன். ஆனால் என்ன ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்காதீங்க, என்ன ஒரு வார்னிங்காக எடுத்துருந்தேன். கோயிலுக்கு கஞ்சி காய்ச்சி ஊத்துறோன்னு வீட்டு வாசல் வந்து நிற்போம். அட பாவி, நம்ம என்னடா கடவுளுக்கு கொடுக்குறது, கடவுள் இல்லை நமக்கு கொடுக்கணும்னு அமைச்சிருக்கோம். ஆனால் இந்த மாதிரி யாரும் இருக்க வேண்டாம். உங்களுக்கெல்லாம் நல்ல உள்ளம், அதனால உங்களால் வாரி வாரி கொடுங்க. ஆனால் வீட்டுக்கு மிஞ்சி தான் தர்மம் செய்யணும். எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்க அங்க வந்துடாது. நீங்கள் அவரோடு எதிர்பார்த்து இருக்கிற என்னுடைய அருமை நண்பர், மிகப்பெரிய கலைஞர் நாகேஷ் அவர்கள் உங்கள் முன் தோன்ற இருக்கிறார். இவ்வளவு பொறுமையோடு இருந்த சக்தி உங்களுக்கு இருக்குன்னு தெரிஞ்சு நிதானமாக ஆரம்பிப்புன்னு நினைக்க வேண்டாம். நகைச்சுவை நடிகர் எப்படி ஆனேன் அப்படிங்கிறத நாளைக்கு சொல்கிறேன்னு சொன்னேன். அந்த குழந்தைங்கள்லாம் ரொம்ப பேர் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்க போகிறதுனால ஒரு 2-3 குழந்தைகள் அழுது, 2-3 குழந்தைகள் தூங்குது. பாவம், இதை பெற்றவர்கள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு தெரியும். அதுக்கு மத்தியில் நிறைய நேரம் எடுத்துக்காம தமிழ் உணர்வுக்காக நீங்கள் இவ்வளவு தூரம் பாடப்படுறதை கண்டு பெருமகிழ்ச்சி கொண்டு, நம்மளை விட கலிஃபோர்னியா பர்க்லி இடத்துல இருக்க யூனிவர்சிட்டியில் ஒரு அமெரிக்கன் ஹார்ட்னு நம்ம பேர், ஜார்ஜ் ஹார்ட்னு நம்ம பேர், அவர் தமிழுக்காக தனியாக ஒரு ஷேர் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக எத்தனையோ கஷ்டப்பட்டு ரிசர்ச் எல்லாம் பண்ணி அதில் அவர் தமிழை ஊக்குவிக்கணும் அப்படின்னு அதை ஒரு தொண்டாக எடுத்துட்டுருக்காங்க. அதை கேட்கும்போது பேஸ் இருக்கிற அளவுக்கு தமிழனுக்கு இருக்கிற உணர்ச்சியை காட்டிலும் அதிகமான உணர்ச்சி கொண்ட அந்த அமெரிக்கரை அனைவரும் ஆதரிக்க வேண்டும், இயன்றதை கொடுத்து உதவ வேண்டும். ஒரு தமிழ் மகனை உற்பத்தி செய்ய ஒவ்வொரு வருடம் அவர் படும் கஷ்டத்திற்கு நீங்கள் ஈடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்
தமிழ்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் ஆங்கிலத்திலேயே பேசுகிறத நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். அது வரலங்கிறதுனால இல்லை, அவங்க சொல்வது நியாயம்தான். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அகத்தியன் குள்ளமாக இருக்கலாம், ஆனால் தமிழ் குள்ளமாக போயிடக்கூடாது. தியாகராஜ சுவாமிகள் தெரு தெருவா கீர்த்தனைகள்லாம் பாடிட்டு வந்தார். ஆனால் கர்நாடக சங்கீதம் தெருவுக்கு வந்துடக்கூடாது. கல்கிங்கிற மாமேதை ஆஸ்பா நோய்வாய்ப்பட்டிருந்தார். ஆனால் அவர் எழுத்திலோ அல்லது அரசியல் ஈடுபாட்டிலோ அந்த நலிவு எப்பொழுதுமே இருந்ததில்லை. இதெல்லாம் நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, see, when you love something, நான் இது ஏன் இங்கிலீஷில் சொல்கிறேன்னா, எல்லாரும் பேசும்போது நானும் பேசலாம். You should get it. If you don't get it, you start loving what you get. இந்த சின்ன விஷயத்தை மாத்திரம் ஒரு பிரின்சிபலாக வச்சுக்கிட்டா everything will be solved so easy அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். இது ஒரு சரிவு வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. எனக்கு வரல, எனக்கு கிடைக்கல, அது இது அப்படின்னு ஏற்றத்தாழ்வுகளுக்கு இருக்கத்தான் செய்யும். இப்போ பாடினார் மூர்த்தி. சங்கீதம்னு எடுத்துக்கிட்டா ஒரு ஆரோகணம் அவரோகணம் இருக்கு. எப்படி ஏற்ற இறக்கம் சேர்ந்து கலந்து வரும்போது தான் ஒரு மோகனம் பாடுறான்னு சொன்னால், ஏற்ற இறக்கம் இருக்கும்போது தானே அந்த அழகே இருக்கு. அதுலேயே ஏற்ற இறக்கம் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அப்போத்தானே பாட்டு கிடைக்குது. நீ சந்தோஷமாக இருக்கத்தானே பாட முடியும். அதனால் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அந்த பாட்டில் ஏற்ற இறக்கம் இருக்கணும். இதெல்லாம் சரிவே ஆக முடியாது. இமயத்தின் உச்சியிலே ஒரு நீர் தடாகம் அப்படியே தேங்கி இருந்தால் இமயத்தை எட்டி பிடித்து பார்த்த தன்சிங் போன்ற 4 பேரோ 5 பேரோ தான் பார்த்துக்க முடியும். அது சரிஞ்சு கீழே விழுந்து பல குக்கிராமங்களை குளிப்பாட்டி காசி போன்ற புண்ணிய கஷேத்திரங்கள் எல்லாம் ஏற்படுத்தி கடலில் சங்கமானதானே காசி போன்ற புண்ணிய கஷேத்திரமும் சிவலிங்கங்களும் உங்களுக்கு கிடைத்தது. அதனால தானே முருகன் கோயிலெலாம் கட்டுறேன்னு சொல்கிறீங்க. இது என்ன சரிவா இல்லை சிலாக்கியமா? இப்போ சரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெண்ணினுடைய குடல் எல்லாம் கூந்தல் எல்லாம் ஒரு 4 அடிக்கு இப்படி உயரமா நின்றதுன்னு வச்சுருந்தோம். ஒரு வய 40 அடிக்கு தள்ளி நிற்பானா இல்லை கிட்ட வருவான்? பெத்த புள்ள வருமா கிட்ட? ஐயோ பேயின்னு ஓடிடாத. இதுக்கு பேர் சரிவா அல்லது அழகா? அதனால தான் சொல்றேன், எப்பொழுதும் சிரிச்சு சந்தோஷமா இருக்கணுங்கிறதா மனுஷனுடைய ஆசை. ஆனால் அவ்வளவு சுலபம் இல்லை சிரிக்கிறது. இப்போ பேங்க்கில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா மகாலட்சுமியோட விளையாடுறாரு அங்கே உட்காந்துருக்கிற கிளார்க். பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவர். லட்சக்கணக்கில் பணம் உள்ளே வருது, லட்சக்கணக்கில் பணம் வெளியே போகுது. உங்கள் பாஷை பிரகாரம் எத்தனையோ US$ போகுது, US$ வருது. சதா கைகள் அதை பட்டுக்கொண்டே இருக்கிறது. இருந்தாலும் கடைசியில் டிஆர் காலம் சிஆர் காலம் இருக்கு இல்லையா, டெட்டர் கிரெடிட்டர், அதில் 10 பைசா இடிச்சதுன்னு வச்சுங்க, குறைஞ்சதுன்னா டேலி ஆகலைன்னா குறையுதேங்கிறதுக்காக பையிலிருந்து அந்த 10 பைசாவை போடவும் முடியாது, ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லி அதிலிருந்து எடுக்கவும் முடியாது. அதை டேலி பண்ணியே தீரணும். அப்போ தான் இவ்வளோ பெரிய புஸ்தகத்தை வச்சுட்டு அந்த ஆள் மேலும் கீழுமா போட்டு 8 மணி நேரம் ஓவர் டைம் எல்லாம் ஒர்க் பண்ணி டேலி ஆனவுடனே அப்படின்னு போடுற மாதிரி. இந்த சின்ன ஒரு பெருமூச்சுக்கு 8 மணி நேரம் பிடிக்குதுன்னு சொன்னால் வாழ்நாள் பூராவும் சந்தோஷமாக இருக்கணும், சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு முடியும்னு நினைக்கிறீங்களா? இட் இஸ் நாட் தட் மச் ஈஸி. அதுவும் இல்லாமல் இந்த காலத்தில் மாறிக்கிட்டே போகிறதுனால சிரிச்சா சந்தேகப்படுற நிலைமை வந்துருச்சு. ஒருத்தன் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே போகிறான்னா, என்ன சிரிச்சுட்டே போகிறான், குறுக்கோழியில் ஏதோ சம்பாதிக்கிறான். நானும் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி ஒருத்தன் சந்தோஷமா நம்ம ஊரில் அதுவும் மெட்ராஸில் போகிறான். இரியா கொஞ்சம் இரியா, நான் விசாரிச்சு வரேன் இரியா. வணக்கங்க, வணக்கம். என்ன ஜாலியாக இருக்கீங்க? என்ன ஜாலியாக தான் இருக்கேன், வேறு அது என்ன ஒன்றும் தப்பு இல்லையேன்னு கேட்டேன்.
சரி பேச்சுலர் போல் இருக்கு. இல்லைங்களே, கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி சந்தோஷமா இருக்கு. ஏங்க கல்யாணம் ஆகி சந்தோஷமா இருக்கக்கூடாதா? ஏன் நான் கேள்விப்பட்டிருக்கேன், மேரேஜ் இஸ் ரொமான்ஸ் in which the hero dies in the first chapter. அதுதான் கேட்டேன், வேற ஒன்றும் தப்பாக நினைக்காதீங்க. வீட்டில் வசதியெல்லாம் நம்ம ஜாஸ்தி இருக்கா அப்படிங்க. இல்லைங்க, நான் வீட்டெல்லாம் எதிர்பார்க்கறது இல்லை. நான் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறேன். பேங்க்கில் ஒர்க் பண்ணால் அந்த பணம் உங்களுக்கு ஆகிடுமாண்ணா? போர்டு போட்டிருக்கா, இந்த பேங்க் உங்களுடைய பேங்க் அப்படின்னு போட்டிருக்கான். அதான் எடுத்துகிட்டு வந்துட முடியுமாண்ணா? எனக்கு சம்பளம் தான் சார், ஒரு 600-700 தர்றாங்க, நல்லாவே இருக்குது, ஓகே போதும் சார். அது இப்போ போதும்னு சொல்லுவீங்க, அது எங்களுக்கு தெரியும். ஒரு 2 குழந்தைய பெற்றுக்கிட்டிங்கன்னா அப்போ தெரியும் சார், இந்த 600 என்ன லோன் கொடுக்குதுன்னு தெரியும் சார். இல்லை சார், 2 குழந்தை இருக்கு, எனக்கு கான்வெண்ட்டில் படிக்கிறாங்க. எது கான்வெண்ட்டில் 2 குழந்தைய படிக்க வச்சுட்டு நீங்கள் வந்து பொண்டாட்டியோட சந்தோஷமாக இருக்கீங்களா? சொந்த வீடு பொருளுக்கு மாமனார் கொடுத்துருக்காரு. இல்லைங்க, ரெண்டட் ஹவுஸ் தான். அதுக்கு வேறு 250 ரூபா கொடுத்துருவோம். சம்பளமும் கொடுத்து குழந்தையும் வச்சுக்கிட்டு பொண்டாட்டியோட சந்தோஷமா இருக்கீங்களா? எங்கே சார் இருக்கீங்க? நான் பழைய மாம்பழத்தில் இருக்கேன் சார். பழைய மாம்பழமா? கொசுக்கடி தாங்க முடியாது. உங்களுக்கு தெரியாது சார், உங்களுக்கு குழந்தைக்கு கொஞ்சம் ஆரோக்கியம் போயிடுச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் அட்மிட் பண்ணிங்கனாக்கா தீட்டிடுவான். 3 மாதம் சம்பளம் அவன் டாக்டர் கொடுத்து சரியாக கொடுக்கும். இல்லை சார், என் பொண்டாட்டிக்கு வந்து சுகாதாரம்லாம் தெரியும், குழந்தைகள்லாம் ஒன்றும் உடம்புக்கு வராமல் பார்த்துக்கிறாங்க, ஒன்றும் வரதில்லை. இவருக்கு பொறுக்க முடியல. அதெல்லாம் சரி, அட லாரியே வருது, நீங்கள் நடக்கிறீங்க, அப்புறம் எப்படி? இல்லை சார், நான் குட் பெடஸ்ட்ரியன். அது லாரி ரோட்டில் வரும்போது நான் பிளாட்ஃபார்மில் நடப்பேன், லாரி பிளாட்ஃபார்மில் போகும்போது நான் ரோட்டில் ஐ வில் சேவ் மை செல்ஃப். அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அதெல்லாம் சரி சார், நீங்கள் என்ன விளையாட்டாக நினச்சிட்டு இருக்கீங்களா? நீங்கள் பாட்டுக்கு சந்தோஷமாக இருக்கீங்களா? பாகிஸ்தான்காரன் அந்த பக்கம் துப்பாக்கி வச்சுட்டு இருக்கிறான், எல்லாம் அந்த பக்கம் பிடிச்சிட்டு இருக்கிறான், அப்படியே பிடிச்சிட்டு இருக்கான். லேசாக இந்தியா பக்கம் திரும்பினா அப்போ தான் சொக்காய் பிடிச்சான். ஏன்டாடே, ஒருத்தர் சந்தோஷமாக இருக்கிறது பிடிக்கலையா அவனுக்கு? ஸோ இந்த சூழ்நிலையில் நீங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கணும்னு சொன்னால், என்னால் முடியாத ஒன்றை மற்றவங்க அனுபவிக்கிறது எனக்கு கிடைக்கிற சந்தோஷம் இந்த மாதிரி நேரத்தில் தாங்கிற உண்மையை சொல்லிட்டு, அண்ட் ஆல்சோ டுடே சில்ட்ரன் ஆர் வெல் இன்ஃபார்ம்ட். அது ஒரு பெரிய விஷயம். நாங்கள் 27 வயசில் இன்ச் பை இன்ச் அணுவாக ரசித்து அனுபவித்து அதனுடைய விவகாரம் என்ன, அதனுடைய விரிவுரையாக சொல்ல முடியாமல் பொழிப்புரையாக சாதாரணமாக ஐ டைஜஸ்ட் பண்ணி அனுபவிச்சதை a boy of today aged only 13 years can write thesis about it. இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அக்ராஸ் தி டேபிள் அவன் போகிறாங்க. மொத்தமாக எல்லாத்தையும் சுருக்கி சேர்த்து பார்த்தா ஒரே வார்த்தை கடைசியாக சொல்ல விரும்புகிறேன். Those days children were born as babies and they were dying like adults. Today they are born as adults and they die like poor babies. பெற்றோர்களே, உங்கள்கிட்ட ஒரே ஒரு விஷயம் கடைசியாக சொல்லிடுறேன். ஒரு சாதாரண வீட்டில் ஒரு அம்மா ஒரு குழந்தை 2 பேர் இருக்காங்க. மேன் ஆஃப் ஸ்டோனேஜிலிருந்து இந்த ஹைட் அண்ட் சீக் விளையாட்டுக்கு பாருங்க, இது எல்லாருக்குமே பிடிச்ச விளையாட்டு. ஈவன் டுடே எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சரி இந்த ஹைட் அண்ட் சீக் ரொம்ப அழகாக பிடிக்கும். அப்போ குழந்தைக்கு விளையாட்டு என்ன, ஒரு சாதாரண சராசரி மத்தியதர வகுப்பை சேர்ந்த ஒரு குமாஸ்தா அவருடைய வீட்டில் எப்படி இருக்கும்? அவர் நல்லவர் தான் பாவம். பட் அந்த அம்மா பாவம் குழந்தைய பெற்றெடுத்த அம்மா இல்லையா? சமையல் பண்ணிட்டு இருக்கும்போது குழந்தை வந்து மெதுவாக தொட்டு, அம்மா நான் ஒளிஞ்சிக்கிறேன் கண்டுபிடிக்கிறியா அப்படின்னு கேட்டு, இப்போ ஏண்டாக்கண்ணா ஐயா நான் ஒளிஞ்சிக்கிறேன் கண்டுபிடி கேட்டு, சரிடா கண்ணா ஒளிஞ்சுக்கிறேன். அங்கேருந்து என்ன ஒரு போடா ஒரு டேபிள் லேம்ப்பு பெருசாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன உடஞ்சி ஈஸி சேர்னு இருந்தது. இவன் போய் ஒளிஞ்சிக்கிட்டான். ஒளிஞ்சிக்கிட்டு, அம்மா
ஒளிஞ்சுக்கிட்டேன் கண்டுபிடி அப்படின்னேன். இந்த அம்மா நேர் எதிர்த்த பக்கமா திரும்பிட்டு, ராஜா 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 எங்கடா ஒளிஞ்சுக்கிட்ட, எங்கடா ஒளிஞ்சுக்கிட்ட? டேய் அடுப்பு விட்டு நிக்கிறேன்டா நானு, இதையும் விட்டு வர முடியல, உன்னையும் பிடிக்க முடியல. டேய் நான் தோத்துட்டுடா, என்னால கண்டுபிடிக்க முடியலடா, வாடா வாடா எங்கடா இருக்க அப்படின்னு ஒன்னா குழந்தை ஓடி இருந்த. ஐயோ உமக்கு நான் இங்க இருக்கனே அப்படின்னு. அட படுவா எவ்வளவு புட்சாரிடா நீ, அட பாவி என்னால கண்டுபிடிக்கவே முடியலையே. மேட்ரு ஆஃப் 15x15 இருக்கிற ரூமுக்குள்ள அந்த தாய் குழந்தையுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு அவ்வளவு அழகா ஆட்டம் காமிச்சு, அப்பாட இப்போ சந்தோஷமாண்ணா. அம்மா 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 இன்னொரு வாட்டிமா இன்னொரு வாட்டிமா. என்னடா இது இன்னொரு வாட்டின்ற? சரிடா ஒழிஞ்சுக்கிட்டா. போய் உடஞ்ச நாற்காலிக்கு பின்னால உட்காந்துட்டு, அம்மா ஒழிஞ்சுக்கிட்டேன் கண்டுபிடி அப்படின்னு. எங்கடா ஒழிஞ்ச, எங்க ஒழிஞ்சுக்கிட்ட, எங்க ஒழிஞ்ச? ஏய் செல்வி, வேலைக்கார பொண்ண செல்வி, செல்வி எங்கடி என் பையன்? என் பையன் கேட்டா என் ஆஸ்தியே போற மாதிரி, என் உயிரே போற மாதிரி, உங்களுக்கு தெரியாதா? எவ்வளவு ஆசை வச்சிருக்க, தேடு 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 அப்படி தேடு 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 தேடு. எங்க போயிட்டாங்க, எங்க போயிட்டாங்க? அங்க எங்கடி போயிட்டாங்க, எங்க? அடே அடே எனக்கு நெஞ்செல்லாம் அடைக்குதுடா, கண்ணா வந்துடா வந்துடா அப்படின்னு அந்த பையன் ஓடி. ஐயோ மக்கு மக்கு அம்மா நீ, இதோ நான் இங்க இருக்கேன்னு சமத்துறாங்க போது அந்த ஹெட் ஆஃப் தி ஃபேமிலி அவர் வந்தார், தகப்பனா. வரும்போதே ஒரு எரிச்சல், ஒரு ஒரு வேகம் அதுல வராது. வந்த உடனே ஃபைல்ல அடிச்சு வந்து, பெரிய கிருஷ்ணமாச்சாரி, என்ன பெரிய கிருஷ்ணமாச்சாரி, இவன் தான் என்னமோ பிள்ளை இருந்து ஆபீஸுக்கிற மாதிரி இஷ்டத்துக்கு பேசுறதும் போறதும் வரதும் பார்க்குற வேலையெல்லாம் நான். இவன் கேட்கலாம் வேண்டாம் பார்த்தேன். ஸ்டூபிட் ஃபெலோ இஸ் பார்ன் சில்லி, சினிக்கல், ஸ்லிப் ஷாட், நான்சென்ஸ். சரி ஏங்க வரும்போது இப்படி கோபமா வரீங்க? அதெல்லாம் வேண்டாங்க, நல்லா ஆஃபீஸோட விட்டுருங்க. இங்கே வாங்க, உங்களுக்கு என்ன வேணும்? நான் காஃபி போட்டு, என்னடி காஃபி, என்னடி காஃபி? முதல்ல அவனை 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 தூக்காம, உனக்கு தெரியாது, யூ டோன்ட் நோ தி ஸ்டாமினா ஆஃப் மை செல்ஃப். I have command in all languages. I know inch by inch in this office what is happening. I can solve all the problems. அது தெரியாம பேசுறாங்க. அதை விடுங்க, நான் கால் பண்ணிட்டு வரேன். அதுக்குள்ள குழந்தைகிட்ட கொஞ்சம் விளையாட்டுங்க. யாரு இவங்கிட்ட விளையாட்டா இந்த நேரத்துலயா? வாடா பயண்டா. என்ன விளையாட்டு, என்ன விளையாட்டு? இல்லப்பா நான் வந்து ஒழிஞ்சுக்கிறேன், நான் நீ கண்டுபிடிக்கிறியா? நீ ஒழிஞ்சுக்கிட்டு நான் கண்டுபிடிக்கலாம். எனக்கு வேணும்டா, எனக்கு வேணும். ஒழி ஒழிஞ்சு போடா, ஒழிடா, ஒழிடாங்கிற எங்க ஒழியறது? எங்க ஒழியறதா கேட்டா அப்புறம் நான் கண்டுபிடிக்கிறேன். எங்கேயா ஒழிஞ்சு தொலைடா. போய் அந்த பையன் அதே மாதிரி மோடா பின்னால் உட்காந்து, அப்பா நான் ஒழிஞ்சுக்கிட்டேன் கண்டுபிடி அப்படின்னு பயங்கரந்த ஒரு இதோட உட்காந்துட்டு போய் நேராக போனான். மோடா கிட்ட நேராக போயிட்டு ஒரு மிதி ஒழிஞ்சுக்கிட்டது எல்லாமே ஆக்டிவிட்டி குரல் இல்லையா? இப்ப பெரிய இவன் அவளுக்கு பிறந்தவன் தானே நீ. அவன் காசியா கண்ணி கோட்டு போடுறான் கோட்டு போடுறான்னா, அப்புறம் கடைசியில் வெறும் கோடை போட்டு விட்டான். அதோட சரி எப்படி இருப்ப? அப்படித்தான் இருப்ப. ஒழியிறான் ஒழியிறான். என்னப்பா நீ அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டா? அவன் எதுக்கடா கஷ்டப்பட்ட? போறது எத்தனை நேரம் ஆச்சு காப்பி கொடுத்து? போடா போடா போய் உட்காந்து ஏதாவது போடுற போடா போட போடா போடான்றேன். இன்னும் பையன் ரொம்ப பயந்து போய் தோத்து போயிட்டு மேட்டு ரொம்ப வருத்தமாக போகும்போது அவள் காப்பி ஆற்றிக்கிட்டே வீட்டுக்காரமா வந்தாங்க. வந்துட்டு, ஏங்க பையனை திட்டினீங்க? ஒன்று நெடே காப்பி கொடு, அந்த கிருஷ்ணமாச்சாரி ஐ ஓன்ட் லீவ் ஹிம், ஐ வில் சீ தட். நான் பார்த்துக்கிறேன், எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும். கொடு. விஜய் என்னடி இவ்வளவு சூடா? நானே சூடா இருக்கேன், அப்புறம் என்ன சூடு? சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, என்ன ராஜா எங்க? அவன் எங்கேயா போயிருக்கான், கொடு.
ராஜா 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 அப்படின்னு 4 தடவை 4 பக்கமா கத்தி பார்த்து வீட்டுக்குள்ள காண வெளியே போன உடனே எதிர்த்தால் போல் ஒரு குளம் இருந்தது. அவ்வளவுதான் சொல்ல முடியும் கதை. அதுல ஒளிஞ்சுக்கிட்டான் பையன். They lost the child. So never disappoint a child. இது பேரண்டல் கேர், இட் இஸ் அ மஸ்ட். தர்மத்துக்கு எல்லாத்துக்கும் முக்கியமா எதிர்கால நீங்க இருக்கக்கூடிய தமிழை நேசிக்கக்கூடிய ஃபியூச்சர் இந்தியான்னு சொன்னால் வளரும் குழந்தைகளை ஊக்குவிக்கும் பெற்றோர்கள் கடமை என்பதை பெரியவர்கள் மனதில் வாங்கி கொண்டு அந்த குழந்தைகள் இயக்கத்தை இன்னும் அதிகமாக்காமல் அவர்களுக்கு வாய்ப்பு தந்து விடைபெறுகிறேன். சாம்பாரே இட்லிக்கு ருசி என்று சாம்பார் கட்சிக்காக அரிய பல விவரங்களை அள்ளி தெளிக்க வந்திருக்கும் புலவர் நாகேஷ் அவர்களே, சட்டம் பல படித்தாலும் அதை சட்டை செய்யாமல் தமிழ் பாட்டை பாடி பவனி வருவார். சாட்டையடி போல கருத்து சொல்லுக்கடா, சட்டினியே இட்லிக்கு சரி என்று சண்டமாதுதம் முழங்க வந்த மூர்த்தி அவர்களே, வருக வருக. பட்டிமன்றம் இப்பொழுது தொடங்கும். முதலில் புலவர் நாகேஷ் அவர்கள் சாம்பாரே ஏற்றது என்பதை பற்றி பேச்சை தொடங்கவிருக்கிறார். நீதியுள்ளார் நடுவரே, உங்கள் முன்னால் நாட்டுக்கு தேவை முதல்வரா பிரதமரா என்று நினைக்கும் பொழுது அண்மையில் முதல்வர், அமைச்சரில் முதல்வர், சிரிப்பில் முதல்வர், சிறப்பில் முதல்வர், அள்ளி கொடுப்பதில் முதல்வர், கிள்ளி கொடுப்பதில்லை, கிளினால் தான் கொடுப்பது என்பதும் இல்லை, சுட்ட போதும் குண்டு பட்ட போதும் எவன் தொட்ட போதும் விதி விட்ட போதும் சாயாத முதல்வர், சத்யா முதல்வர், எங்கள் முதல்வர் மறைந்த மாண்புமிகு எம்ஜிஆர். நீங்க வாதாட வந்தது சாம்பாரை பற்றி எதோ பேசிட்டு இருக்கீங்களே. நான் நாளை பட்டிமன்றத்தில் பேசியிருப்பதை தவறுதலாக அந்த குறிப்பேட்டை எடுத்து வந்திருக்கிறேன். அது சாம்பாரா? நாளை இதோ சாம்பார் கிடைத்து விட்டது. நீதியுள்வா நடுவரே, வெளியில் வெற்றியாக பொழுதை கழிக்காமல் பட்டிமன்றத்துக்கு கருத்து பசி ஆற்றிக் கொள்ள வந்திருக்கும் அறிவு சுடர்களே, அரங்கத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் பெருமக்களே, குறிப்பாக பெண்மணிகள், அன்போடு எங்களை அரவணைத்து கரம் நீட்டி காத்திருக்கும் தாய்மார்கள், இன்றைக்கு ஏற்றது சாம்பார் தான் என்பது எனது தீவிரமான திடமான தீர்மானமான முடிவு. இதை அறியாதவர்களுக்கு வக்கில்லை, வகை இல்லை, திக்கில்லை, ராணி இல்லை என்பதை சொல்லிக்கொள்ள எனக்கு ஏதொரு ஐயமும் இல்லை. பார் என்றால் கண்ணால் பார் என்று சராசரி மனிதன் புரிந்து கொள்வான். ஆனால் இலக்கியமும் செந்தமிழும் தெரிந்தவன் பார் என்றால் உலகம் என்று மற்றொரு சாக்கியமான அர்த்தமும் இருக்கிறது என்று புரிந்து கொள்வார். ஆகவே உலக ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதற்கு செந்தமிழ் தெரிந்தவன் அறிகுறியாகத்தான் சாம்பார், அந்த பா சாம்பார் என்று வைத்திருக்கிறார்கள் இந்த மையத்து சான்றோர். எதிர்கட்சியை வீழ்த்து சாய்க்க இது ஒன்று போதுமே. சாம்பார் சாப்பிடும் ஒவ்வொரு மனிதனும் ஒரு உண்மையான தேசியவாதி என்று கூறினால் அது மிகையாகாது. அது எப்படி என்கிற ஐயப்பாட்டில் நீங்கள் எல்லாம் உருவங்களை உயர்த்தி ஆலோசிப்பதை என்னால் கண்டுகொள்ள முடிகிறது. ஆம்பா, சாம்பார் தேசிய உணவை ஒரு உணவு. சாம்பார் செய்வதற்கு தேவையான புளி கர்நாடக மாநிலம் அங்கிருந்து வருகிறது. மிளகாய் அது ஆந்திரா அங்கிருந்து
அங்கிருந்து வருகிறது. பருப்பு ஹரியானா, அங்கிருந்து கிடைக்கிறது. எண்ணெய் கேரளா, அங்கிருந்து கிடைக்கிறது. உப்பு நம் தமிழ்நாட்டிலேயே கடலோர பகுதிகளிலே கிடைக்கிறது. ஆக பாரதத்தில் பாத்திரத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் சமைத்து வைத்துள்ள சாம்பாரை பார்க்கும்போது பார்க்குங்கள், கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, ஹரியானா, தமிழ்நாடு இப்படி பல மாநிலங்கள் ஒற்றுமையும் உதவிக்கரங்களும் கலந்துள்ளது என்பது தெளிவாகிறது. அரசியல்வாதிகளால் ஆண்டாண்டு காலமாக சாதிக்க முடியாத, மதவாதிகளால் உருவாக்க முடியாத, அறிவாளிகளால் ஆற்ற முடியாத ஒரு மாபெரும் கடமையை, தேசிய ஒருமைப்பாட்டை கேவலம் ஒரு கரண்டி சாம்பார் செய்து காட்டுகிறது என்றால் இதை விட ஒரு சிறப்பு வேண்டுமா சாம்பாருக்கு? சரி, நாட்டி விடுங்கள், வீட்டுக்கு வாருங்கள். சாதாரணமாக சந்தனமும் சாம்பாரும் இல்லாத கல்யாணம் உண்டா? மணமக்களை மனமாற வாழ்த்தினால் மட்டும் போதாது, வயிறார வாழ்த்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் கல்யாண விருந்தே படைக்கப்படுகிறது. இந்த விருந்தில் ஒரு முக்கியமாக பொருத்தமான உணவு பண்டங்களில் அத்தியாவசியமான இடம் பெற்றுள்ள பொருள் சாம்பார் தான். சாம்பார் தான். கல்யாண வீட்டில் சாம்பாருக்கு பதிலாக மோர் குழம்பு மட்டுமே செய்து விட்டார்கள் என்று வைத்துக் கொள்வோம். என்னையா கல்யாண சாப்பாடு, ஒரு சாம்பார் இல்லாத கல்யாண சாப்பாடா என்று அங்கராய்ச்சி கொண்டு போவானே தவிர, சட்னி வைக்காவிட்டால் என்னையா சட்னி வைக்கவில்லை என்று எவருமே கேட்பதில்லை. இருக்கவே முடியாது. எனக்கு தெரிந்தவரை இதுவரைக்கும் இருந்ததில்லை. சாம்பார் ஒன்றைத்தான் சோத்தில் குழி வெட்டி, அணை கட்டி, பாட்டி கட்டி, ஏரி கட்டி, ஆழம் தோண்டி, அது நிரப்பி, ஆசிரியர என்று உறிஞ்சி உறிஞ்சி சாப்பிட முடியும். ஆமா, குற்றாலத்திலே ஒரு கல்யாண சாப்பாட்டிலே ஒருவன் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது இந்த சத்தம் கேட்கும் கும்பகோணம் வரைக்கும். அப்பொழுது சொல்லுவான் கும்பகோணத்துக்கார், ஏதோ தொலைவிலே குற்றாலம் அருகிலே இருவருடைய வாழ்வு, மனவாழ்வு ஆரம்பமாக போகிறது. அவர்கள் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ வேண்டும் என்று அங்கிருந்தும் வாழ்த்துக்கள் வருவென்றால் அதற்கு காரணம் சாம்பார் தானே. சட்னி தொட்டி கட்டி சாப்பிட முடியுமா? எங்கோ இறையின் ஒரு மூலையில் ஆதரவற்று, கேட்பாரற்று, நீர்த்து தேங்கி கிடக்கும் குட்டையை போல அனாதையாக கிடக்கும். இந்த உண்மையை நாம் மூடாமல், மறைக்காமல், கூட்டாமல், குறைக்காமல், ஒழிக்காமல், சலிக்காமல் ஏன் சொல்லுகிறேன் என்று கேட்டால், ஒருவரை பார்த்து இன்னொருவர் தன் கையை உயர்த்தி சௌக்கியமா என்று கேட்டால் ஆம் என்று கூறுவாரோ இல்லையோ, ஆனால் நீட்டிய கரத்திலிருந்து வரும் மனத்தை என்று இழுத்து, என்னங்க உங்க வீட்டில் இன்னைக்கு வெங்காய சாம்பார் என்றுதான் கேட்பார். இந்த வீட்டிலே முருங்கைக்காய் சாம்பாரா, வெங்காய சாம்பாரா என்று எவ்வளவு பெரிய சாக்கியமான இடத்தை பெற்றுவிட்டது அது. ஆக இங்கு அது எது முன்னால் இருக்கிறது? ஒருவருடைய சுகமா அல்லது சாம்பாரின் மனமா? நிச்சயமாக சாம்பாருடைய மனம்தான். அந்த மனம் இந்த அரங்கு முழுவதும் பரவி உங்கள் மனதை கப்பி இழுத்து வயா என் பக்கமாக நடுவரிடம் அடைந்து, அது அவருக்கும் புரிந்து எனக்கு சாதகமான முடிவை எடுப்பார் என நம்பி தற்காலிகமாக விடைபெறுகிறேன்.
என்னுடைய பெருமதிப்பிற்குரிய புலவர் நாகேஷ் அவர்கள் தனக்கே உரிய பாணியிலே பல பொய்களை உதிர்த்து விட்டு போய்விட்டார். அவைகளை மக்களுக்கு பொய்கள் என்று உணர்த்துவதற்காகத்தான் நான் இங்கு வந்திருக்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட கொள்கை இட்லிக்கு தொட்டுக்கொள்ள மிகவும் அத்தியாவசியமானது சட்னி ஒன்றுதான். இந்த தலைப்பை பார்த்த உடனேயே எனக்கு ஒரு மலைப்பு ஏற்பட்டது. இட்லிக்கு தொட்டுக்கொள்ள சட்னியா சாம்பாரா? என்னையா கேள்வி, என்னையா தலைப்பு? மூச்சு விடுவதற்கு மூக்கு தேவையா வாய் தேவையா என்று கேட்பது போல் இருக்கிறது. மூக்கு ஒன்னே போதும். அதே மாதிரிதான் இட்லிக்கு சட்னி ஒன்னே போதும். சாம்பாருடைய வார்த்தையை பற்றி ஏதோ பெருசா அளந்தார். பார் என்றால் உலகம், உலகமே ஒட்டுக்கொண்ட ஒரு ஐட்டம் சாம்பார்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். இது ஒரு அப்பட்டமான பொய். உங்களுக்கு எல்லாம் காதுல பூ சுத்துறாங்க. பார்னு வந்துட்டா உலகம் ஒத்துக்கிட்டதுன்னு அர்த்தமா? ஒருவர் இடிப்பார் அப்படிங்கிற வார்த்தை. அப்போ உலகத்துல இவர் இடிச்சுக்கிட்டே திரிவாருன்னு அர்த்தமா? யார்கிட்ட காது குத்துறாரு? சும்மா பார்னு வந்துட்டா உலகமா? அந்த கூற்று நாங்கள் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. இன்னொரு விஷயம் பாயிண்ட் குறிச்சிருக்கிறேன், விடுறதா இல்லை. சட்னியை பற்றி நான் சொல்வதை நீங்கள் நம்ப வேண்டும். மிக மிக பெரியவர்கள் சங்க காலத்திலேயே சொல்லியிருக்கிறார்கள். என்னவென்றால், சடகற்க சக்கியார் நீயுமே, கடகற்க நுப்பார் கையுமே என்றார். அதாவது சட்னியுடைய சிறப்பை அவ்வளவு தெளிவாக, விரிவாக, விளக்கமாக சிறு குழந்தைகள் கூட புரிந்து கொள்ளும் அளவுக்கு இனிமேல் எவராலையும் சொல்ல முடியாது. இந்த சட்னியுடைய சிறப்பை தமிழிலே பாடியவர் பிசிராந்தையார். அதற்கு பிற்காலத்தில் பாரதியார் அந்த பாட்டை தமிழிலே மொழிபெயர்த்திருக்கிறார். இன்னொரு விஷயம் நண்பர் சொன்னார், சாம்பார் ஒரு கரண்டில் தேசிய உணர்வு அப்படியே கொட்டி கிடக்குது. என்ன கிடையாது, இதெல்லாம் நம்ப முடியாது. சொல்ல வேணாம், கட்சி கொள்கைகளுக்கு எதை வேணாலும் பெனாத்தி இருக்க இல்ல. நான் கேட்கிறேன், தேசிய உணவு எப்போ வேணும்? வீடே நல்லா இல்லை அப்புறம் நாட்டுக்கு போகணும். ஆனா சட்னி எடுத்துங்க, உண்மையா சொல்றேன், சுய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரே விஷயம் சட்னி ஒண்ணுதான். எப்படி? சட்னிக்கு தேவை பச்சை மிளகா, நம்ம வீட்டு தோட்டத்திலேயே விளையும். சட்னிக்கு தேவை உப்பு, அவர் சொன்ன மாதிரி தமிழக கடலோர பகுதியெல்லாம் உப்பு கிடைக்குது. இதையும் தவிர பொட்டுக்கடலைன்னு ஒண்ணு இருக்கு சட்னிக்கு, அது மகா பெரிய விஷயம். பொட்டுக்கடலைங்கிறது தமிழ்நாட்டிலே விளையுது. அதுக்கு ஏன் பொட்டுக்கடலைன்னு பேர் வச்சாங்கன்னா அதனுடைய நம்முடைய கலாச்சாரம். வெறும் கடலைன்னு வைக்க கூடாது, உடைச்ச கடலைன்னு வைக்க கூடாது, பொட்டுக்கடலைன்னு ஏன் வச்சாங்க? இந்து பெண்களுக்கு சிறப்பே அவர்கள் நெற்றியில் உள்ள பொட்டுக்கடலை. அது நம்முடைய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிறது.